ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க சத்தமின்றி முத்தம் தா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சத்தமின்றி முத்தம் தா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கவான த்ரில்லர் ஜானர் படம். இந்த படத்தை ராஜ்தேவ் அப்படின்றவங்க டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த், ஹரிஷ், பிரியங்கா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை யாரோ கொல்ல முயற்சிக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்துடுறாங்க. அவங்கள ஸ்ரீகாந்த் தான் ஹாஸ்பிட்டல கூட்டு போய் சேர்க்கிறாங்க. அங்க ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் இவர் தான் அவங்க ஹஸ்பண்ட்ன்ற மாதிரி எழுதி கொடுத்துடுறாரு. ஹீரோயினும் அதை நம்பி ஸ்ரீகாந்த் கூட போயிடுறாங்க. உண்மையாலே அவங்க ஹஸ்பண்ட் யாரு, இவர் ஏன் இதெல்லாம் பண்றாரு, இவங்களை கொல்ல முயற்சித்தது யாரு, ஸ்ரீகாந்த் ஏன் இவ்வளவு பேரை கொல்றாரு அப்படின்றதெல்லாம் சொல்ல ட்ரை பண்ணிருக்க படம் தான் இந்த சத்தமின்றி முத்தம் தா. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ்னு சொல்ற அளவு பெருசா எந்த விஷயமும் இந்த படத்துல. பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் நம்ம பல படங்கள்ல பார்த்திருக்கோம். குறிப்பா சொல்லணும்னா பழைய படங்கள்ல எல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லாம் சூப்பரா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தெல்லாம் பாக்குறப்ப ஸ்ரீகாந்த் தான் நடிச்சாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுவும் சீரியல் கில்லரா பண்ணிருக்காங்க. அவர் கேரக்டர் அவருக்கு ஆப்ட் ஆகவே இல்ல. படத்துல சஸ்பென்ஸ் ஃபேக்டர்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எந்த ஃபேக்டருமே அவங்க மெயின்டைன் பண்ணல. சுத்தமா சஸ்பென்ஸ் இல்லவே இல்லை. ஒவ்வொரு சீனுமே ரிவீல் ஆகிட்டே தான் இருக்கே தவிர சஸ்பென்ஸ் மெயின்டைன் ஆகவே இல்லை. கேரக்டர் ரைட்டிங்கும் சுத்தமா அவங்க எந்த கேரக்டருமே பெருசா எழுதல, இன்க்ளூடிங் ஹீரோ கேரக்டரும். அதனால யாருமே நமக்கு மனசுல நிக்கல. ஸ்கிரீன் பிளே வைஸும் பாத்தீங்கன்னா படத்தை சுத்தமா சுவாரஸ்யமே இல்லாம எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தானே எழுதி வச்சிருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, திடீர்னு பார்த்தா ஞாபகத்தை மறந்துடுறாங்க. அப்படி மாத்தி மாத்தி அவங்களுக்கு தேவைப்படுற இடத்துல தேவைப்படுற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா எல்லா சீன்ஸுமே ப்ரெடிக்டபிளாவும் லேகிங்காகவும் தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபி வைஸும் பெருசா இம்ப்ரெசிவா இல்ல. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. படத்துல அடல் கண்டென்ட்டும் அங்கங்க இருக்கதான் செய்யுது. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.